மகிமை உண்டாக்கும் மட்டுமாய் தேவன் பாடல் வேலை சங்கீத வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். 7/12/2025 ஞாயிறு ஆராதனை FGC பகுதியில் மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனையை நம்முடைய பாடல் வேலையை சங்கீத பகுதி ஆஸ்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முடிவாக கேளுங்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், இந்த டிசம்பர் பண்டிகை நாட்களிலே இயேசு பிறப்பை குறித்து உலகெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த இயேசு பிறப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமா, எடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 1:27. மத்தேயு 1:21. அவன் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமா, இங்கிலீஷ்ல படி. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணுமா? இயேசு என்று பேரிடுவாளாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அம்மா இருக்காங்க? எனக்கு அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அம்மா இருக்காங்க. எங்க அம்மா என்னை ஒரு குமாரனாக பெற்றெடுத்தாள். எடுத்தாளா? எனக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? இயேசுனா பேர் வச்சாங்க. ஆதாம். பேர் என்னது? ஆமா, ஆதாமுக்கு பெற்றதுனால எனக்கு ஆதாம். பேரு துளசிராமன், வெங்கட்ராமன், கணேசன், முருகேசன், கந்தசாமி. பேர் விதவிதமா இருக்கும். ராபர்ட், ரஹீம் எப்படின்னா இருக்கலாம். ஆனா என்ன பேரு? ஆதாம் என்று. அந்த ஆதாமுக்குள்ள பல பேர் இருக்குது. என்னென்னவோ பேர், இப்பெல்லாம் விதவிதமா பேர் வருது. ஆனா ஐயோ பாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்னன்னு பேரிட்டாங்க? ஆமா, இயேசு அப்படின்னு பேரிடுவாயாக. அப்புறம் சொல்றாங்க பாரு, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த இயேசு என்ன பண்ணுவாரா? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மரியாள் ஒரு குமாரனை பெற்றார். மரியாதை ஒரு குமாரனை பெற்றது நோக்கம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ள இந்த இயேசு பிறக்கணும். அதான் கிறிஸ்துமஸ். அப்படிதானமா? ஆமா, மரியாதைக்குள்ள மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிருது இல்ல. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மனுஷன் இயேசு பிறக்கணும் நோக்கம். அது எப்படின்னு இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஆமா, சயின்ஸ், வேதம் எல்லாமே இருக்குது. அதனால சயின்ஸை விட பெரிய சயின்ஸ் வேத புத்தகம் தேவன் நம்ம படிக்க போறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இயேசு என்ன பண்ணுவாரா? பாவங்களையே நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார்கள். இப்போ என் பேர் என்னது? ஆதாம். இப்போ உங்க கேர்ள்ஸா இருக்க நீங்க என்ன? என் பேர் எனக்கு, அதாவது ஆதாம் ஏவாள். அதாவது ஆதாமுக்குள் ஆண் என்றும் இல்லை, அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உங்க பேரு ஆதாம் தான். ஆதாமுக்குள்ள தான் நீங்க விழாவில் வந்து உங்க பேர் ஏவாள் என்று பேரு. அவள் ஒரு குமார்த்தியை பெற்றாள். எங்க அம்மா 2 பெண்கள் பெற்றுக்கிறாங்க, சரஸ்வதி, லட்சுமி. என்னன்னு பேர்? ஏவாள் என்று பெயரிட்டாள். ஏவாளுக்குள்ள தான் வராங்க. அல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் ஆதாம் ஏவாளுக்குள்ளே கர்ப்பம் தரித்து இந்த
உலகத்துல பிறந்ததுனால நமக்கு பேர் ஆதாம் ஏவாள். ஆனா இயேசு அப்படி கர்ப்பம் தரிக்கவில்லை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, இயேசு என்ன பண்ணுவாரு? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற வேலையை பார்ப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஆதாம்குள்ள வந்து என் பேர் ஆதாம் என்று பேர், நான் என்னத்தை நீக்குவேன்? பாவத்தை நீக்குவேனா? என்னத்தை நீக்குவேன்? நான் ஒரு காரியத்தை நீக்கிறேன். என்னத்தை நீக்கிறேன்னா தேவி நீதி ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நீக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாய் நான் மாறுகிறேன். என் தாயினை பாவத்தில் ஆமா ஏதோ ஒண்ணு நீக்கணும். ஆனா இயேசு நல்ல வேலையை பார்க்கிறார். பாவங்களையே நீக்கி நம்மளை ரட்சிக்கிறாரு. பாவத்துக்கு ஆப்போசிட் என்ன? தேவ நீதி இல்ல, பாவத்துக்கு தேவ நீதியை நம்ம நீக்கிறோம். மனுஷன் தேவ நீதின்னு சொல்ல உயிர்த்தேதல், அது எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. பாவத்துல பிறந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா இங்க பாவங்களை நீக்கி பாரு. அந்த இடத்துல மனுஷன் தேவ நீதிக்கு உயிர்த்தேதலை நித்திய ஜீவனை பரலோகத்தை ஆசீர்வாதம் எல்லாம் நீக்கிட்டு ரட்சிக்கப்பட மாட்டான், பச்சிக்கப்பட்டு வாய்ந்து போகிறான். குஞ்சிஷா புரியலையா? அப்போ எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்கள் போக ரட்சிக்கப்படணும். நம்ம என்ன பண்றோம்? பாவத்துல பிறந்து என்னத்தை நீக்கிறான்? தேவி நீதிக்கு உடித்ததல் பரலோகத்தையே நீக்கிறோம். பாதாளத்துல போய் வீழ்ந்துறான் மனுஷன். அப்போ ஒவ்வொரு மனுஷன் கிறிஸ்துக்குள் பிறக்கணுமா பிறக்கூடாதா? அப்போ பேர் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். நீ கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பாவங்களையே நீக்கி உன்னை ரட்சித்து உனக்கு உன்னை உலகத்துக்கு வழியா பூமிக்கு உப்பா வைப்பாரு. அப்போ என் தாய் என்னை பாவத்தில், அப்போ பாவத்துல கர்ப்பம் தரித்து ஆதாம் என்று பெயரிட்டாங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தேவ கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது என்னத்தை நீக்கிட்டாங்க? பாவத்துக்கு பதிலா தேவ நீதிட்டு உடித்தல் பரலோகத்தையே நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு பச்சிக்கப்பட்டு பாதாளத்து பிள்ளையா மாறிட்டாங்க. ஒப்போ நம்ம இயேசுக்குள்ள பிறந்து அந்த பாவம் மரணத்தை நீக்கி தேவ நீதிட்டு உடித்ததுக்குள்ள வந்து ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா, கையத்தை ஜோரா அல்லேலூயா. அப்போ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப ஆதாம் வழியா பிறந்தவன் என்ன பண்றான்? பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போனவன் என்னத்தை நீக்கிறான்? ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை, மகிமை, கனம், புகழ்ச்சி எல்லாத்தையுமே நீக்கிறான். நீக்கிறானா இல்லையா? நீக்கிட்டு பிசாசை வர வச்சு பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, பாதாளத்திலே போயிடுறானா? அப்போ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். யாரு? தேவதூதன் சொல்றான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆதாம்குள்ள பிறந்து எதுக்குள்ள பிறக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கணுமா பிறக்கூடாதா? அப்ப கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்துட்டு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாங்கனாக்கா நீயும் பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்படுவாய். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்தா அதுதான் வெற்றிகரமான கிறிஸ்துமஸ். உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்து எனக்குள்ளே. பவுல் என்ன சொல்ல? இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான் சொன்னா இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னான். என்னாச்சு? பாவங்கள் எல்லாம் நீக்கிட்டு கொரிந்தியரு, கலாத்தியரு, ரோமாபுரி பட்டணம், கொலேசியரு, இந்த மாதிரி புறஜாதி பட்டணங்கள் எல்லாம் போய் கிறிஸ்துவுக்குள் 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 சொல்லி திரளோட ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறான். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைகளை ஸ்தாபிக்கிறான். செய்து பவுலா மாறிட்டான். அவன் தான் அந்த பவுல் தான் சொல்றான், இனி பாவிகளில பிரதான பாவி நான் சொல்றான். அப்படி பிரதான பாவியா இருக்கும்போது அவன் என்ன பண்ணான்னா கிறிஸ்துவ எல்லாம் துன்பப்பட்டு அடிச்சுட்டு கொலை பண்ணிக்கிட்டு சபையை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். இப்ப ஆதாம் எனக்குள்ள இருந்தாக்கா உள்ள பிசாசு என்ன பண்ணா? என் மூலமா எல்லாரையும் துன்பப்படுத்தி இருப்பான். குடும்பத்துல பத்திரானா இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணத்தா துன்பம் வருமா வராதமா? ஆமா, கண்ணில் நிச்சயம் மாம்ச சுய நீதி அநீதி என்றா என்னையே துன்பப்படுத்திக்கிறோம், மற்றவங்களே துன்பப்படும் பூமி
சபைக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படிதான் நான் அந்த சவுல், அவன் பேர் சவுலாச்சு அப்ப பேரு. அவன் சபையை ஆதாம் வழியா பிறந்தவன், பாவிகளிலும் பிரதான பாவின்னு அவனே சொல்றான். அப்படிதான் பிறந்து வந்துக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சவுல் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தது அவன் சொல்ல, இனி நானே இல்லை, அந்த பாவட்டும் மரணம் இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இயேசு நானே வழி சத்தியமா? ஆமா. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க ஆதாம் வித்தில பிறக்கல, கன்னி மரியாதை பரிசுத்த ஆவியினால கருத்தரித்து அவர் இந்த உலகத்துல வந்தனால அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமா. அவர் ஜீவ விருட்சத்தின் கனி, அவர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவ விருட்சத்துல தேவ நீதிக்கு உடித்த இதுல பிறந்துகிறாரு. அதனால்தான் பாவட்டும் மரணங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். திருப்பி படியல மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி பாரு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு எனக்குள்ள இருந்தா, ஜீவ விருட்சத்துக்கு எனக்குள்ள இருந்தா, அத தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா, பாவட்டும் அசுத்தாய் நீங்க போயிட்டுமா போவதா? அசுத்தாய் பசுத்தாய் வருமா? பசுத்தாய் வந்தா அங்க விடுதலை ரட்சிப்பு. அதான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். இங்கிலீஷ்ல படிமா மேத்யூ chapter 1 verse 21. தத்துவ படி. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. நீ படிமா, நீ சொல்லு. Matthew chapter 1 verses 21. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. ஆமா. சேவ்ஸ் ரட்சிக்கப்பட, சேவ்ஸ் ரட்சிப்புதானே, காப்பாற்றதான் ரட்சிப்பு. பாவங்களை நீக்கி காப்பாற்றுவார், ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், எல்லாம் செய்வார். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிறிஸ்துவ உலகமெல்லாம் கொண்டாட போறாங்க. நம்ம சபை என்ன சபை? நம்ம சபைக்கு என்ன? வானம் போற பூமி பாதபடி பாக்குறதுல எல்லாம் ஆதாம் குள்ளதான் என்ன மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. ஆதாம் வேவால் தான் பாத்துக்கிறாங்க. நண்பத்தையும் அறியத்தக்க ஜனங்க தான் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? தேவ நீதிக்கு உழித்ததில் ஆசீர்வாதம் ஆயிடுது. பூமி சொர்க்க பூமியா இருக்கணும். ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்தாங்கனாக்கா, இந்த பாவட்டும் மரணம் சாபம் வறுமை தரித்திர பிசாசுகள் ஓடி இந்த ஓடி பசுத்தாயிருந்தாக்கா இந்த பூமி சொர்க்க பூமியா இருக்கு. கவனி. அப்போ ஆதாமுக்குள்ள பிறந்தவரை எதுக்குள்ள கொண்டு வரணும்? கிறிஸ்துக்குள்ள கொண்டு, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. அவன் அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாவி ஆதாமுக்கு முழு உலக கொடுக்கணும். கொடுத்தா மனுஷனுக்குள்ள அசுத்தாவி என்ன பண்ணிடான்? பாவங்களை நீக்கி அவர்களை அவருக்கு இயேசு என்று பேரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை. அப்போ இயேசு பாவங்களை நீக்கினாரா இல்லையா? மத்தேயு மார்க் லூக்கா போது அவர் எங்கு சுற்றி தெரிந்தார்? திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அந்த எங்க கவனி, அந்த ஜீவனை உண்டா ஜீவ விருட்சத்துக்கு கொடுக்கிறாரா இல்லையா? அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கிறார். ஆதாமுக்கு முழு உலக கொடுக்கிறாரு. பாவங்களை நீக்கி அந்த லேகோன் பிசாசு என்ன பண்ணாரு? ரட்சித்துட்டாரா? ரட்சித்தாரப்பா. கையெழுத்து ஜோரா அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான செய்தி. எல்லாம் சோகமும் காத்திருக்கல. இது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா என்ன இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர், மலேசியா எழுந்து தும்சம் பட்டிருப்பாங்க. எழுந்து குதிச்சு கீச்சு போதியா பிரசங்கத்தை நிறுத்தியா, நான் உலகமெல்லாம் போறியா, எல்லாம் பாவம் செய்து தேவ மகிழ்ந்து போகிறாயா, பாவத்துல சாபத்துல கையை தட்டி சொல்ல. குடும்பத்துல எல்லாம் ஆதவன் கூட பந்துகிறாயா, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷ்டிக்கிறாயா, நன்மார்க்க துன்மார்க்காகிறாயா, என் குடும்பத்துல ஆசீர்வாதம் சுகம் பலஜி ஐஸ்வர்யம் பரலோகத்தெல்லாம் நீக்கிட்டு அசுத்தாய் வர வச்சுட்டு திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுக்கிறாயா. குடும்பத்துல பிசாசு எல்லாம் நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர போறேன். கிறிஸ்து எல்லாருக்கும் பிறக்க செய்ய போறேன். கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு உண்டாக ஒரு பத்து உண்டாகும். ஒரு பிறப்பு எப்ப உண்டாகும்னா தேவன் ஆதாமுக்கு முழு உலகம் எல்லாம் தாண்டும் போது
அங்கே ஒரு பிறப்பு உண்டாகிறது. அதான் மறுபடியும் பிறத்தல். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிறக்க மாட்டான். முதல்ல இந்த ஆதாம் ஏவாளும் ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு தான் வச்சாரு. தேவனுடைய சாயல் படியே தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எப்படி பிசாசு பிறந்தான், பாவம் எப்படி பிறந்துச்சு, அவங்களுக்குள்ள மரணம் எப்படி பிறந்துச்சுன்னா, ஒரு பத்து எப்படி உண்டாச்சுன்னா, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கினால் சாகவே. ஆமா, அதை தொடாதே, அதை பறிக்காதே, அந்த புஷிக்கு நாளில சாகவே நான் சொன்னாரா இல்லையா? ஆனா சித்த சுயாதீனம் கொடுத்தது. ரோபோட் மாதிரி மனுஷன் உண்டாகல. அப்படி உண்டாக்கினா மனுஷன் மனுஷனா இருக்க மாட்டான். அவரு சுயாதோனி கொடுத்துட்டு, ஆனா கட்டளை கரெக்டா சொன்னா, அதை தொடாதப்பா, அதை பறிக்காத புஷிக்காதப்பா, அதை புஷி சாகவே சாவாயினாக்கா எவ்வளவு நாள் இருந்தாங்க தெரியல. ஏதேன் தோட்டத்துல ஜீவ வச்சதுக்கு கட்டிலே இருந்தாங்க. தேவனா ஜீவன் ஸ்லோவே நல்லா குட்டி சொர்க்கமாயிடுச்சு. அங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, அங்க ஜெயில் இல்ல, அங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க வட்டி கடை இல்ல, அங்க கலர் தோட்டமே இல்ல. ஏதேன் தோட்டம் கலர் தோட்டம் வச்சாரு தேவநாயகத்துல. குட்டி சொர்க்கத்திலே இருந்தாங்க. இதெல்லாம் எப்போ வச்சா மனுஷன் பாவம் செய்ததுமே இதெல்லாம் உலகத்துல வந்துச்சு. ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷனு, பல விதமான காரியங்களு உலகத்துல பல விதமான இதெல்லாம் வந்துச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கு நாளில எப்படி பிசாசுக்குள்ள பிறந்தாங்க? தேவனுடைய வார்த்தையை முதல்ல மேறினாங்க. அப்புறம் பிசாசு கிட்ட போய் பிசாசு சொல்றா, இந்த கனியை சாப்பிட்டா நீ தேவரை போ. ஏப்பா, நான் ஏற்கனவே தேவனை போலதான் இருக்குன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அவன் பேச்சு கேட்டு அவன் போய் சொல்லி அந்த நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை பறித்து புசித்து பாரு, புசித்து அதை தேவனுக்கும் கொடுக்க சொல்லிக்கணும். ஆதம் முழு உலகம் கடத்தணும். உடனே ஒரு பத்து உண்டாயிடுச்சு. மறுபடியும் பிறந்துட்டாங்க, நெகட்டிவ்ல பிறந்துட்டாங்க. பிசாசுக்குள்ள பாவன்ட்டு மரணம் வந்ததுமே தேவ நீதிட்டு இதில் ஏதே தோட்டெல்லாம் போடி வச்சே இல்லையா? ஆசிர்வாத சுகம் பலம் மகிமை எல்லாம் நீக்கிட்டாங்க. இப்ப பிசாசுக்குள்ள பாவத்துல மூழ்கிட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். விளைச்சா விளைக்கலையா? ஆமா, சயின்ஸ். ஆமா, இது வேதாகம சயின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ இப்ப பாவன்ட்டும் மரணத்துல பிறந்து உலகம் நோவா காலத்துல பாவன்ட்டும் மரணத்துல இருந்து உலகமே அழிஞ்சு போச்சு. நோவா மட்டும் தேவனுடைய பிள்ளையா இருந்து பேயில தப்பி வைக்கப்பட்டான். சோதோம் குமரா பண்ற பாவத்தின் சம்பளம் மரணம். தேவ நீதிட்டு உயிர்த்தல நீக்கிறான். பாவத்துல சாபத்துல கண்டிச்சமா சுயநீதி அநீதியே மூழ்கி அசுத்தாய் பிடிச்சு அப்படியே செத்து போயிடுறான். இப்போ இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் வரார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஆமா, அவள் பரிசுத்த ஆவியினாலே கருத்தரித்து தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த ஏவாள் எங்கிருந்து வந்தா சொல்லு? ஆதாம் ஏவாள் வழியா தான் வரா. ஒரு தாய்க்கு மகளா தான் பிறக்கிறா. ஆனா அவளுக்குள்ளே இயேசு எப்படி உருவானார்? என் தாய் என்னை பாவத்தில் ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளையா பிறந்தா அந்த மரியாள். ஆனா அவளுக்குள்ள எப்படி இயேசு உருவானார்? அவள் என்ன பண்றா? ஆமா, கிருபை பெற்றவளே வாழ்க. எடை ஒண்ணு லூக்கா 1ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ள இயேசு எப்படி மரியாளுக்குள்ள இயேசு பிறந்தாட்டா உங்களுக்குள்ள பிறக்கணுமா பிறக்கூடாதா? அதுக்கு அவ எப்படிப்பட்டவளா இருந்தா பாரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது படிக்க. லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது பேஜ் வந்து புதிய ஏற்பாட்டுல 76. ஆமா, தேவதூதன் அவளை நோக்கி, இங்க பாரு, தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில், அவ்வளவுதான், தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இங்கிலீஷ்ல படி. லூக் 1 chapter 30 verse. Then the angel said to her, "Do not be afraid, Mary, you have found favor with God." Favor with God. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அட்டலை இந்த வேர்ட். இப்போ
உனக்குள்ள இயேசு பிறக்கணும்னாக்கா நீ தேவனிடத்தில் கிருபை பெற வேண்டும். கவனி, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றுக் கொண்டால் இந்த மரியாளுக்குள்ளே இயேசு சரீரத்தில் பிறந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்க முடியும். ஐயா, நான் கிருபை எப்படியா பெற்றுக்குவேன்? இந்த மரியாள் அந்த கிருபை எப்படி பெற்றுக் கொண்டால்? மரியாள் யார் வழியா? எங்க ஆதாம் வழியா தான் பிறந்தவரா? அவன் வானத்துல இருந்து வந்தாங்களா எங்க அப்பா அம்மா? நம்ம அப்பா மாதிரி ஒரு மரியாள் வழியா ஆதாம் வழியா தான் பிறகு. ஆனா இவள் கிருபை பெற்றுக் கொண்டாள்னா தேவனை போல சுபாவ உடையவராய் மாற்றிக் கொள்ளுகிறார். மனம் திரும்புங்கள். ஆமா, இவன் என்ன பண்றா? அந்த நாட்கள்ல இயேசு பிறகு அநேக கன்னி பெண்கள் கூட ஒரு தாகமா மேய்ச்சியா ஒரு கண்ணியின் வயிற்றுல தோன்ற ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி எத்தனையோ கன்னி பெண்கள் வாஞ்சியா இருந்தாங்க. நல்லா கவனி, எத்தனையோ கன்னி பெண்களுக்கு ஒரு வாஞ்ச மேய்ச்சியா யாருக்குள்ள பிறக்கணும்? என் கர்ப்பத்துல பிறக்கணும்னு வாஞ்சா. அந்த 2025 வருஷத்துக்கு முன்பாக அநேக கன்னி பிள்ளைகள் வாஞ்சியா, கன்னி பெண்கள் வாஞ்சியா இருந்தாங்க. அதுல செலக்ட் ஆகுது யாரு? மரியாள் செலக்ட். அல்லேலூயா, கையை தட்டவர்கள் அல்லேலூயா. ஏன் செலக்ட்? அவள் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். தேவன் யாரு? ஜோயே, ஜீவன், கிருபையுள்ளவர். அந்த கிருபைய தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஜீவன், தேவனுடைய கிருபை. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு அந்த கிருபை ஒரு ஆள் பாய் கூடாம. அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பாக இந்த மரியாள் இயேசுவை போல தன்னை ஒப்படைக்கிறாள். ஒப்படைக்கணுமா இல்லையா? அதான் கிருபை. அதனால்தான் தேவதூதனே முகமுகமா சந்திக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டாள். ஐயா, நான் பரிசுத்தமாக்கி கொண்டோம் இன்னையா போட அப்படியே பல்ல கட்சின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்து பழுதட்ட ஆட்டுக்குட்டி மூலமா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் வழியா இந்த வம்ச வரலாறு படி ஆபிரகாம் சந்ததி, அப்புறம் 14 தலைமுறை எல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் வழியா வர. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் வழியா வர. அவங்க எல்லாம் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமா பழைய ஏற்பாடுக்குள்ள தேவனை செய்து கொண்டார்கள். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அந்த கிறிஸ்து அடையாளம். அந்த பழுதற்றவளாய், பரிசுத்தவாட்டியாய், அந்த பழுதற்ற தேவனுடைய சுபாவத்தை தேவனுக்கு காட்டுகிறாள். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது அவள் பரிசுத்தமாக்கப்பட்டாள். பரிசுத்த ஆவி அவள் மேல வருது. கிறிஸ்துவின் சுபாவம் அவளுக்குள்ள வருது. கிருபை. அப்பதான் தேவதூதன் உடனே தரிசனமாகி, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்தபடி 31வது வசனம். அப்போ இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. உடனே பாரு இதுல, அப்போ கர்ப்பவதியாகி உடனே என்ன சொல்ற பாரு, 34வது வருஷம் படி. அறியேனே என்றால். அடுத்து உன்னதமானவருடைய பலம் கேக்குறா. என்ன கேக்குறா? அவர் என்ன சொன்னாரு? தேவதூதரே, இல்ல தேவதூதர் என்ன சொன்ன? நீ இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிட. பாரு, தேவதூதர் சொல்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவோமா, அவருக்கு இயேசு பேர் வைன்னு சொன்னதை இவருக்கு என்ன நினைப்பது? இவன் கண்டிப்பேன். அதாவது கல்யாணமே இன்னும் திருமணமே ஆகல. திருமணம் ஆகாது, எப்படி குழந்தை பிறக்கும்? நியாயமான கேள்வியா இல்லையா? திருமணமே ஆகலப்பா. திருமணமானா யாரும் ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் பண்ணணும். ஆதாம்குள்ள பிறந்தவனா தான் இருப்பான். நன்மத்தையும் மரியத்தை ஆதாம் வழியா பிறந்தவன். அவன் வித்துல பிறந்தா இயேசு நம்மள மாதிரி ஆதாம், அவருக்கு அது இயேசுன்னு பேர் வைக்க முடியாது. இவ ஆதாம் ஆணின் வித்து இல்லாமலே தேவனுடைய வித்திலே இவ பிறக்கணுமா இல்லையா? அப்போ தேவனுடைய வித்து இவள் கர்ப்பத்திலே பண்ணனா அப்பதான் அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கா. தேவனுடைய வித்து இவள் கர்ப்பத்தில் வைத்தாதான் அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வித்து இவளுக்குள்ள பட்டாக்கா என்ன மாதிரி துளசிராம, கந்தசாமி, வெங்கட்சாமி அப்படித்தான் பேர் வைக்க முடியும். புரியுதா இல்லையா?
அப்போ இயேசுன்னு பேர் வைக்கணும்னாக்கா தேவனுடைய வித்து மரியாள் கர்ப்பத்துல வேணும். அதுதான் சொல்றாரு, ஏதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. அதற்கு மரியாள் தேவதூதர், இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பெரிதுமாக பரிசுத்தாவி உன்மேல் வரும். கவனி, அங்க பார்த்தோம் கிருபை பெற்றவளே, இங்க பரிசுத்தாவி அவன் மேல வந்துனா அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாளா இல்லையா, பழுதற்ற நிலையில இருக்கிறாளா இல்லையா, பழுதற்ற சுபாவம் இல்லையா. அப்போ பழுதற்ற தன்மை தேவனுடைய தன்மை தேவனுக்கு காட்டுறா, ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு காட்டுறா. ஒரு ஆள் பாய்க்கூடாம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. கவனி, ஒரு ஆளுக்கு பகை காசம் காட்டினா கூட ஒரு அசுத்தாய் வந்துட்டு போறாதா. அப்போ இவன் என்ன பண்ணிக்கிறா, ஏன் என்ன பண்ணா, இவ்வளவா உலகத்தில் பகையை கசமா காட்டும் தெரியுதாரு தேவ அன்பு காடு. அப்போ தேவனை போல தன்னை மாற்றிக் கொண்டால் கையை தட்டு. அல்லேலூயா. ஆமா, ஜீவ நல்ல ஜோர தட்டு. அப்போ மரியாள் ஜீவ விருட்சத்தின் கனி, தேவனுடைய தன்மை அவளுக்குள்ளே வந்தது. சும்மா கண்டத்துல அவர் என்ன பண்ணல பேசல தேவதூத, இவர் தன்னை தேவன் மரியாள். அப்புறம் நீங்க வீட்டுல இருந்து அதிகாரத்தோட இதோ நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொன்னாலா இல்லையா, அது எங்க கொடுக்குது அந்த வசனம், இதோ நான் தேவனுக்கு அடிமை. இதோ மாதிரி 28, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றார். யாருக்கு அடிமைவா? ஆண்டவருக்கு அடிமை. பிசாசுக்கு அடிமை கிடையாது. பிசாசுக்கு அடிமைன்னா எங்க அம்மா ராணி அம்மா ஆதாம் வியாபார வழியா நன்மத்தை மரியத்துக்கும் அப்படித்தானே பாக்குறாங்க, அப்படித்தானே பாத்துக்கிறாங்க. அதனால அசுத்தாவில தான் பிறக்கும், பசுத்தாவிலே இடாது. எங்க அப்பா அம்மா மூலமா ஒரு அசுத்தாவிலே இருந்து என் தாய் என்னை பாவத்தில் வந்தனா, நீங்க சொல்றீங்களோ சொல்லி எல்லா பாவம் எனக்குள்ள இருந்தது. உண்மையை சொல்லுகிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம் இருந்தது, வியாதி இருந்தது, வறுமை இருந்தது, தரித்திரம் இருந்தது, எல்லாமே எனக்குள்ள இருந்தது. அப்போ இவன் என்ன பண்ணா, தேவனுக்கு அடிமை சொன்னால இல்லையா. தேவனா யாரு? நன்மத்தை மரியாதை ஜீவனா சோழி காட் கைண்ட் ஆஃப் லைஃப் உள்ள வராங்க. அப்போதான் தேவதூத கிருபை பெற்றவளே வாழ்க. எப்படி தேவனுக்குள்ள வந்தா ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழியா அந்த பழுதற்ற தேவனை இவள் அறிந்து கொண்டிருந்தாள். ஒப்போ நீ என்ன பண்ணணும், கிறிஸ்து உனக்குள்ள பிறகுனா நான் எப்படி ஒன்னா இருப்பேன், தண்ணி அடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், நன்மை காரியத்திலே இருப்பேன், கத்திர வாழ்க்கையில் வெளிப்படுவாரா? நீ என்ன பண்ண, மனம் திரும்பி மரியாதை போல சோழிக்குள்ள வரணும். பழுதற்ற தன்மையை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் வெளிப்பட பசுத்தாய் மேல வருமா வராதா? அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்தா உனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுவா. கரங்களை தட்டு. அல்லேலூயா. அப்படிதான் பேதுரு பவுல் யாக்கோபுக்குள்ள கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார் 12 விசேஷங்கள் மூலமாக. நல்ல கவனி, 12 விசேஷங்கள் மூலமா இயேசு எப்படி வெளிப்பட்டாரு? அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம் கொடுத்து உலகத்தையே கலக்கிற விசேஷங்களா மாறினாங்க. பவுல் சொல்றாங்க, கவனி, இனி நான் அல்ல இயேசுவே கேட்டு கொள்ள மாறினாரா இல்லையா? அவனுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டாரா இல்லையா? அப்போ பாவிகளில் பிரதான பாவியா இருந்த அந்த சவுலு பவுலா மாறி கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்ததுமே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்ததுமே திரளான சபைகளை உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் கிருபை பெற்றவர்களா இருக்கணும். பரிசுத்தாவி உங்க மேல நிகழனா நீங்க கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்துக்குள்ள நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். ஆதாம் உங்களுக்குள்ள நீ நன்மத்தையுமே அறியத்தக்கலாவே இருந்தலாம். அசுத்தாவி தான் வரும். அப்படி என்ன இருந்தாலும் பிறக்கும் போது ஆதாம்குள்ள பிறந்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக கிறிஸ்து உங்களுக்குள்ள அசைவாடுவார். கையத்தட்டு. அல்லேலூயா. இப்போ மரியாள் பிறக்கும் போது ஆதாம்குள்ள பிறந்துட்டா. இப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு கிருபை பெற்றலாம் மாறி பசுத்தாவி அசைவாடி ஒரே ஒரு முறை சரீரத்தின்படி இயேசு அந்த மரியாளுக்குள் பிறந்தார். அந்த இயேசு மரியாள் வயிற்றுல பிறந்த அந்த இயேசு உலகுள்ள நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக
அந்த ஜீவ சரீர தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாவி எடுத்து எல்லாருக்கும் கிறிஸ்து பிறந்த மத்திய மறுபடியும் பிறகு செய்யறாரா இல்லையா? திருடவும் கொள்ளவும் வாழ்க்கை வருகிறானே என்று வேறொன்றுக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லி அந்த லேகோன் பிசாசு எப்படி பண்றாரு கொஞ்ச நேரத்துல? அவன் எப்படி இந்த அசுத்தாவி இருந்தானே இல்லம்மா, 2000 அசுத்தாவிச்சு ஏதோ ஒரு தாய் தாய்க்கு மகனா பிறந்தான். பாவம் செய்து தேவ மகிமைக்கு போய் அசுத்தாய் மேல அசுத்தாய் 2000 அசுத்தாய்க்குது. ஏசு பார்த்தாரு, அவனை பறவைக்கிறாரே இல்லையா மறுபடியும்? அவனுக்குள்ள என்ன புத்தி வச்சான்? அசுத்தாய் சொந்ததுமே சொஸ்த புத்தி. கிறிஸ்துவில பசுத்தாய் வந்ததுமே சொஸ்த புத்தினால தெய்வீக தன்மை வந்து விட்டது அவனுக்குள்ள. அதுக்கு முன்ன எப்படின்னா பாக்குறோம்லாம் அந்த ஏரியாவே கலக்குது, சபிக்குது, கலக்குது, கல்லு தடிக்குது, அப்படி உலக அந்த ஏரியாவே கலக்கிறது. கூக்குரல் இட்டான்னு போடுது, கிட்ட நெருக்க முடியாது அவனை, அவ்வளவு அசுத்தாவி. அப்படிப்பட்டவனை ஏசு எப்படி கொஞ்ச நேரத்துல மாத்திட்ட? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, நன்மை தீய மரியத்தக்க கனியில பிறந்தவன ஜீவ சரீர அவன் பேர் சொல்லி தேவனை கொடுத்துருப்பாரா? அவன் பாவம் தேவனை பாதிக்குது. ஆதாம் முழு உலகத்தை பார்த்தா அப்பதான் ஒரு பக்தி உண்டாகும். மறுபடியும் பிறத்தல்னா தேவன் ஆதாம் ஒரு ஆள் பாய்க்குள்ள ஒரு பத்து கண்டிப்பா நீ பிறப்பு உண்டாயிடும். ஆனா ஒரு ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, அங்க கசப்பு எங்க கசப்பு, பத்து உண்டாகாது. அந்த அசுத்தாவிகள் வந்து இந்த பத்து பிறப்பியை தத்துறோம். ஆனா ஏசு இவ்வளவாய் உலகத்தில். அப்போ இந்த லேகோன் பிசாசு எப்படி மறுபடியும் பிறந்தான்? ஏசு தன் ஜீவ சரீர ஜீவன பாவம் ஏசு அவருக்கு ஏசு என்று அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவனை ரட்சித்தாரா? பாவங்களை நினைக்கிறாரா? அப்ப பாவங்களை நினைக்கிறா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவன் பேரு சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு கொடுக்கிறாரு. உடனே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. எல்லாம் 2000 அசுத்தாய் ஓடி போயிடுது. பசுத்தாய் அவன் மேல் நேரிட்டது. அவர் சொஸ்த புத்தி அடைந்தான். அதுக்கப்புறம் நிர்வாணம் உடனே வஸ்திரம் தரித்து கொண்டு பெடகல் மதில 100க்கு 100 பிசாசு மகனா இருந்தவன் இப்ப ஏசு கூட வரன்னு சொன்னான். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ அப்படிதான் இயேசு எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிறக்க செய்தார். அல்லேலூயா. அப்போ நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டா உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. ஆமா, எங்க போனாலும் எந்த மனுஷனு கிறிஸ்துக்குள்ள நீங்க கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். அத்தனை பாவங்களை நீக்கி பசுத்தாவி இறக்கி பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனத்திலிருந்து தத்திர பாதாத்திலிருந்து விடுதலை குத்தாரா இல்லையப்பா? ஏசு மரியாள் மாதிரி கிருபை பெற்றவள இயேசு பேர் என்ன? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பரிசுத்தாவி இயேசுவோடு இருந்தாரு. தேவதூதர்கள் எனக்கு கிறிஸ்து ஜீவ வித்து கனியா இருந்தாரு. அந்த ஜீவ சரீரம் தேவன் தனக்கு ஆதாம் முழுத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. எங்க போனாலும் தேவதூதர் பரிசுத்தாவியே இயேசுக்குள்ள இருந்தாங்க. நீ இயேசுக்குள்ள மறுபடியும் பிறந்தா நீ கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கணுமா இல்லையா? 25 டிசம்பர் வரப்போகுது. உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. எல்லாருக்குள்ள கிறிஸ்து பிறக்கணும். ஒரு மரியாள் வயிற்றுல பார்த்துட்டு அதே கொண்டாடி இருப்பாங்க உலகம் ஃபுல்லா. மரியாள் இயேசு பெற்றெடுத்தாப்பா ஏன் எனக்குள்ள பிறந்திருக்கிறார் அந்த கிறிஸ்து. அப்பதான் இருக்கலாமா? மரியாளுக்குள்ள பிறந்தா மரியாளுக்குள்ள லாபம் பெற்றுட்டு போயிட்டான். அந்த இயேசுவை, அந்த கிருபையை, அந்த இயேசு தேவன் தனக்கு உலக பரிசுத்தாய் மூலமா நான் ஆஸ்வதிக்கப்படுவேன். மரியாதை போல நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன். கிறிஸ்துவின் மூலமா வெளிப்பட்டா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு எங்க போனாலும் நீ ஆசை உலகத்துக்கு ஒளியாய் பூமிக்கு உப்பாய் இருப்பாய். அப்போ கிருபை பெற்றவளே வாழ்க. நான் தேவனுக்கு எத்தனாவது வருஷம் சொன்னீங்க? 38. அதற்கு மரியாள் இதோ நான் தேவனுக்கு அடிமை. அன்றல இந்த வேர்ட், இந்த வசனத்தால நீங்க தேவனுக்கு அடிமையா பிசாசுக்கு அடிமையா? தேவனுக்கு அடிமையா நீ ஜீவ விஷயத்துக்கு எல்லாம் வரணும். இல்லைன்னா பிசாசுக்கு அடிமை. நன்மை தீமை நல்லவா, நன்மை தீமை பாரு, பேரே பாரு, நன்மை தீமை. நான் நல்லவனுக்கும் நல்லவா, கெட்டவனுக்கு சொல்றாங்க டேய் நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு பைபிள் தெரியாது. அப்படிதான்ப்பா நீ வந்து வந்துக்கிற. நீ நல்லவனுக்கு நன்மை கனி தீமை கனி சாப்பிட்டு வந்துக்கிற. கரெக்டா சொல்றேன்ப்பா, பைபிளே படிக்கல எப்படிப்பா கரெக்டா சொல்ற? அப்படிதான் வந்துக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில்
ஏதேன் தோட்டத்துல நன்மை கனி தேவ கனி சாப்பிட்டு அசுத்தாய் வந்து நல்லவனுக்கு நண்பலாம் கெட்டவனுக்கு கெட்டவன் சாகவே சாவாயிட்டுது. அப்படிதான் பொந்து வந்துக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏசு என்ன சொல்லியிருப்பாரு? அத நம்ம எப்படி சொல்ல, டேய் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு. ஏசு எப்படி சொல்லியிருப்பாரு சொல்லு? அப்படி இல்ல, கரெக்டா சொல்லு. அது கையை தட்டுவாங்க. அல்லேலூயா. ஏசு அவர் வந்து நன்மை தீமையில பிறக்கலப்பா. அவர் பொந்ததே ஜீவத்துக்கு இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நான் நல்லவனுக்கு ஜீவன் உள்ளவன் கெட்டவனுக்கு ஜீவன் உள்ளவன். ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா பிசாச? பாவத்தை மனதை பாதாளத்தை எல்லாருமே. அதான் நீ நல்லவனுக்கும் ஜீவன் உள்ளவன் கெட்டவனுக்கும் ஜீவன். அந்த ஜீவ சொல்ற அந்த ஜீவன்ல தேவ நீதி டு இயேசுக்கு சுவாமியோட வாக்கு கையெழுத்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்குத்தத்தம். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தான். ஆனாதான் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. அந்த ஜீவப்பம் ஜீவாற்று ஜீவலக்ஷு. இயேசு ஒரு குட்டு கண்ணனை பாக்குறாரு. ஆதாம் மூலமா பிறந்துக்கிறான் குட்டு கண்ணு. குஷ்ரோகி நன்மத்தையும் மரியாதை குசிக்கினால இல்ல கை குஷ்ரோகமாய் வச்சு ஒருத்தன் குட்டு கண்ணை போச்சு. ஒருத்தன் செவிட்டுக்காது முடவன் எல்லாம் என்ன பண்ணாரு? மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறார் ஜீவ கண்ணு. தேவன் தனக்குள்ள கண்ணு கூத்துக்குது. ஜீவனுக்குள்ள கிறிஸ்துக்குள் பிறந்தா அங்க அற்புதம் நடப்பாரு கதா. ஆமா, கூட்டு கண்ணை பார்த்தவன் சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதி, உடம்பெல்லாம் வியாதி. ஆதாமுக்குள்ள பிறந்தா நன்மத்தையும் மரியாதை பாவங்கள் இருந்தா பாவத்தினால வியாதி வரும், வறுமை வரும், தரித்திரம் வரும். இயேசு பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் ஜீவ சொல்ற ஜீவனம். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எழுந்து நடனா ஜீவ சொல்ற தேவன் தனக்குள்ள உடைய வியாதி நீக்கி போச்சு. கூட்டு கண்டு தரக்குது, செவிட்டுக்காது தரக்குது, குஷ்ரோகம் சுகமாக. ஜீவ கை, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவலங்கு. அது மறுபடியும் பிறக்கிறான். கிறிஸ்துக்குள் பிறந்தா கண்ணு காது மூக்கு. அப்புறம் தரித்திரத்திலிருந்து விடுதலை. ஜீவனுக்குள் ஜீவஸ்வரம் ஜீவனத்துல எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. பாவத்துல தரித்திரம் இருக்குது, அவமானம் இருக்குது, வெக்கம் இருக்குது. இப்போ ஆதாமுக்குள் பிறந்த எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. அதனால உலகுள்ள பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப எல்லாரும் ஜீவனுக்குள்ள பிறக்கிற மாதிரி ஜீவத்துக்கு இல்ல. அதுதான் கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ். மரியாளுக்குள்ள அந்த கிறிஸ்து பிறந்தா எனக்குள்ளே கிறிஸ்து பிறக்கணும். அந்த மரியாள் தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். நம்மள மாதிரி அம்மா வயிற்றுல பிறந்த ஒப்பு கொடுப்பானா? நம்ம ஒப்பு கொடுக்குமா? ஒப்பு கொடுக்க முடியாதா? மனம் இருந்தா மார்க்க நான் நல்லவனுக்கு நல்லவன் தான், கெட்டவனுக்கு கெட்டவன், என்ன மாற்றவே முடியாது அப்படின்னா சாகவே அதை மாற்ற முடியாது தம்பி. மரியாள் தன்னை மாற்றிக்கொண்டாலா இல்லையா? கிருபை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. தேவதூதன் வந்து சந்திக்கிற அளவுக்கு கிருபை. தேவதூதன் எப்ப சந்திப்பான் தெரியுமா? கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு ஒழுக்கு குத்துப்பாரு. தேவதூதன் உன்னை சந்திப்பான். மரியாதை சந்தித்து அதே தேவன் உன்னையே சந்திக்க பசுத்தாய் வரும். பசுத்தாய் மேலே நினைச்சா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு குத்துப்பாரு. அசுத்தாய் போயிட்டு பசு பாவங்கள் நீங்கி போனா அசுத்தாய் போனா பசுத்தாய் வந்து மேல இறங்கிடும். அப்போ கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக கொடுத்தாதான் ஒரு பிறப்பு உண்டாகுது. ஆதாம் கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி துணித்தது ஜீவ ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக தரித்திரத்துக்கு ஒரு அசுத்தாவி, தரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அசுத்தாவி பிசா தரித்திரத்துக்கு அந்த தரித்திரம் ஜீவ ஐஸ்வர்யம். இயேசுக்குள்ள தேவ நீதிக்கு உழித்தது ஜீவ சொல்ற ஜீவனத்தம் ஜீவாட்டு ஜீவகுணம் ஜீவவானம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். பிசாசு எல்லாம் நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம ரத்தம், நன்மத்தேம உன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். தொழில் வியாபாரம் எல்லாம் பிசாசால் சபிக்கப்பட்டு போச்சு. இப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கும் போது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதுக்கும் அசுத்தாவி வந்து பசுத்தாவி அருகே சகல காத்திரை ஆஸ்வதிக்கப்படுவாய். இப்போ இங்கிலீஷ்ல லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 படிமா. Luke chapter 1 verses 27 27 படி. 26 இல்ல லூக்கா 1ஆம் அதிகாரம் 27 இங்கிலீஷ்ல படி. சாரி 37 தேவனாலே கூடாத காரியம். அது இங்கிலீஷ் படிமா. இங்கிலீஷ் படி. இம்பாசிபிள். இது பாரு, தேவனாலே கூடாத காரியம். அப்ப பிசாசால கூடாத காரியம்
இது நியூட்ரலான வார்த்தைங்க, கவனி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்க நல்லா. பிசாசால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன பிசாசால என்ன கூடும்? பாவத்துல இருந்து மரணத்திலிருந்து கொண்டு வர முடியுமா, முடியாதா? அப்போ பிசாசால பாவத்திலிருந்து மரணத்தை வரையும் அவனால கூடும். தேவன் பாவத்தை மரணத்தை கொண்டு வருவாரா? என்னத்தை கொண்டு வர்றாரு? தேவ நீதிக்கு கொண்டு வர்றாரு, கொண்டு வர மாட்டாரா? அது அவரால் கூடுமா? அப்போ தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லம்மா. நீ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கொழுத்து கொடுத்தா உன்னால நல்ல நல்ல காரியங்கள கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. கெட்ட காரியத்துல எல்லா கெட்ட காரியங்களையும் பாவட்டு மனத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு தான். நீ என்னென்ன கெட்ட காரியம் செய்யணும் எல்லாம் நிறைவேறி பாவம் சாபம் மனத்தை பாதாம் சொல்லி போய் சேர்ந்துருவேன். தேவனால எல்லாம் தேவ நீதிட்டு உழித்த இல்ல, தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாப்பிட பண்ணோம் எல்லாம் நிறைவேறும். கையை தட்டி அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஆமா, தேவனால எல்லாம் கூடும். சரிப்பா, நீ தேவனுக்குள்ள வந்தா உன்னால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது. பிசாசால எல்லாமே கூடும். நீ பிசாசு கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா பிசாசு செய்யற எல்லா கெட்ட காரியம் வாழ்க்கையில் நிறைவேறும். வியாதியா, வறுமையா, தர்த்தமா, பாதாளமா, பகையா, கொலையா, எதையும் செய்யறானா இல்லையா மனுஷன் பிசாசோடு சேர்ந்து. அப்போ தேவனோடு சேர்ந்தா தேவ நீதிட்டு உயிர்த்தல் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக கூத்தினா உன்னால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, மனசிலாக்கியா? அப்போ ஏசு என்ன பண்ணாரு? மத்திய மாட்போங்கும் போது எங்க சுட்டு இருந்து பிசாசின் பல்லவில் அகப்படுகிற அவர் என்ன பண்ணாரு? தன்னை போல மாத்தினாரா? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, 38 வியாதிச பார்த்தாலும் சரி, திமிர்வாதக்காரனை பார்த்தாலும் சரி, லேகோன் பிசாசை பார்த்தாலும் சரி, பெரும்பாட்டு சரி பார்த்தாலும் சரி, திருநாவண வியாதியத்தை பார்த்தாலும் சரி, ஏசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்காம தாண்டி போக மாட்டான். நீ அது மாதிரி என்னைக்கா செஞ்சுக்கிற? எவ்வளவு செய்தி கேட்கிறேன். அந்த கான்சியஸ் உனக்கு இருந்துக்குதா? ஏன்னா நன்மத்தியம சார் இருந்த தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாவிலேங்கிறான். பாவம் பிரச்சனை இல்லை. திருடனும் கொள்ள வாழ்க்கை வருகிறானே என்று. ஆமா, திருடனாகி பிசாசு சமாதானம் சந்தோஷம் சுகம் எல்லாத்தையும் திட்டிக்கிறான். அப்புறம் ஆகிக்கிறான் பிதாங்கிறாங்க ஜனங்க. ஆனா ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ வச்சது கிடையாது. தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுத்து குத்துட்டு போற ஆட்டோமேட்டிக் அசுத்தாய் போயிட்டு பசுத்தாய் வந்து எங்க போனாலும் விட்டு ஜனங்க. அதனாலதான் இயேசு வாழ்ந்த காலத்துல உலகமே ஒரே ஒரு ரகலையா இருக்குது. மத்திய மாட்டுக்காயாவா இல்ல, ரோமர்கள், ஏரோது ராஜா, பிலாத்து ராஜா எல்லாம் அப்படியே பார்த்து பிறப்பிச்சு போயிட்டாங்க. இயேசு செய்த அற்புதங்களை செய்தால் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட அற்புதம் எழுதப்பட்டிருக்கு. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் என்னது உலகம் கொள்ளாத அவ்வளோ அற்புதம் செய்தார். எப்படி எவ்வளவு கோடிக்கணக்கான அற்புதம். ஏன்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுதா சகல பாவங்களை நீக்கி ரசிக்கிற பாவமே நீங்க பசுத்தாய் வருது. உடனே அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் தான் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாம யோவான் சொல்லிக்கிறேன் இல்லப்பா, யோவான் புத்தகத்துல. அப்போ கிறிஸ்து அவர் தேவ நீதிக்கு உழித்தது. அது நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டுனா நீ போறதுல எல்லாம் அற்புதம். எங்க போனோம், ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி, சிங்கப்பூர் எல்லாம் அம்மா வயசுல பாவத்தை நம்ம மனத்தை நன்மத்தையும் மரியத்தக்கவன். கிருபையும் இல்லை, பசுத்தாயின் அபிஷேகம் அவன் மேல இல்லை. அவனுக்கு கிறிஸ்துவை தேவனி ஆதாம் முழு ஒழுத்து ஒரு ஜபத் ஒரு அசுத்தாய் பசுத்தாய் வந்து அவனை காப்பாது. நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லிட்டு அவனுக்கு டீச் பண்ணாங்க. நீ ஒரு நல்ல வேலை செய்யற. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாளா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அது இயேசு என்ன பண்ணாரு? தன் ஜீவனத்தையே குத்தாரு. மத்திய மார்க்கா போய் குத்து அசுத்தாய் குத்து பசுத்தாய் பாவலாம் நீக்கிட்டு தேவட பிள்ளை மாத்தி போயிட்டே இருக்கிறாரு. கட்சியில ஒரு கட்டத்துல கல்வாரி சிலுவைக்கு போறாரு. இதோடு கூட முடிக்கிறேன். சிலுவைக்கு போறாரா இல்லையா? ஆமா, அங்க மத்திய மார்க்குல இந்த கலிலேயா, அந்த எருசலேமு, அந்த அங்கதான் இப்ப இது பண்ணியிருந்தாரு. சிலுவைக்கு போகும்போது உலகத்துல எல்லா ஜனங்களுடைய பாவங்களை ஏற்றுட்டு ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து, ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமா கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கிடலாம். அந்த கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சா சொந்த பந்தம் கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழுது கொடுத்தாங்க. அவனை தேவ நீதிமானா மாத்திடலாம். அப்ப இயேசு சிலுவையில போய் என்ன பண்ணாரு? எல்லாருடைய பாவத்தை தான் மேல ஏத்துக்கிட்டாரா? பிதா வாய்ந்த இமை போயுது கைவிட்டாரு. யூதாசு காட்டி கொடுக்கிறான். உடனே என்னாச்சு? எல்லா பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரம் அவர் மேல வந்து விதிச்சு
கன்னி மரியாதை வயசுல எப்படி பிறந்தாரு? பரிசுத்த ஆவியினால கருத்தரித்து தேவகுமார் நான் வந்தவரு. இப்ப சிலுவையில எல்லாருடைய அசுத்தாவி பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏத்துட்டாரு. அப்ப நம்மள மாதிரி ஆயிட்டாரு. மரியாதை ஆதாம் வீட்டுல பிறந்து கிருபையே தேவன் தன் குலத்துக்கு கொண்டு அப்ப அசுத்தாவி வந்து கிருபை வாழ் இயேசு பெற்றெடுத்தா. அப்ப இயேசு என்னாயிட்டாரு? இப்ப சிலுவையில நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்காக என்னென்னலாம் நடக்குது பைபிள்ல தேவனாய்க்கு எப்படி எல்லாம் செய்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவே பாவமாக்கப்பட்டாரு. 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானாரு. அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ணார்? இந்த வேதவாக நம்முடைய அக்கிரமங்களை ஏத்துட்டாரு. இப்ப ஏத்துக்கிட்டு பாவத்தின் சம்பளமான உடம்பெல்லாம் வியாதி, சாபம், மரணம், தரித்திரம், தரித்திரம், பேங்க்ல பேலன்ஸே இல்ல, 2 கை ஓட்ட கை போட்டாங்க, அவ்வளோ தரித்திரம், அசுத்தாவி, என்ன மாதிரி துளசிராம மாதிரி உன்ன மாதிரி என்ன மாதிரி உலக எல்லாரும் ஆதம் கூட பிறந்த மாதிரி பாவ சாபம் மன தரித்திரம் வந்துச்சு. இப்ப தலைமையில கை வச்சு கவலைப்பட்டாரா? நீ என்ன பண்ற? சோர்ந்து போயிரு, பயந்து போயிரு, நடுங்கி போயிரு. ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு சூழ்நிலை நிலைமை மோசமா தான் போகும். அவ்வளோ சாபத்துல பாவத்துல என்ன பண்ணார்? மறுபடியும் என்ன பண்ண? கிருபையை காட்டணுமா இல்லையா? அவரு மரியாதை ஆதாம் வழியா வந்து ஆதாம் வழியா வந்து அந்த மரியாதை மாதிரி ஆயிட்டாரு. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. அந்த மரியாதை கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள பசுத்தாய் வந்து இயேசு பெற்றது மறுப்பு. இயேசுவை கிருபை காட்டுமா? தேவன் தனக்குள்ளதுக்கு பிதாவே இவர்களுக்கு அன்பு தானே காட்டினாரு. யாரையும் சமைச்சாரா? யார் நன்மை தேவை காட்டினாரா? அப்ப இயேசுவே கிருபையும் சத்தியத்தையும் அகாப்பி அன்பை காட்டுறாரு ஜனங்களுக்கு. ஏன்னா 3ஆவது நாள் இவரே 3ஆவது கிறிஸ்துக்குள்ள பிறகு வாழ்ந்த பிசாசல்ல உலக பரலோகத்துக்கு போனோம். இப்ப இயேசு நம்மள மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு மரியாதை மாதிரி ஆகி உன்ன மாதிரி ஆகி என்ன மாதிரி ஆகி அந்த கிருபையும் தேவ நீதியையும் ஜீவ சரஜீவன பிதாகுமார் பசுத்தாகி தெய்வீக தன்மை காட்டினார். பிதாவை ஆவியம் பெற்று அவன் ஜீவ சர ஈட்டியால் கொடுத்துருக்க அதே ஜீவ சரம் காட்டினாரா இல்லையா? இப்போ கிருபை பெற்றோராக தேவதூதன் வந்து கள்ளப்பட்டணுமா? பசுத்தாய் வந்து சாவுங்க உயிர்த்தல் வந்துமா? வந்துச்சா இல்லையா? கையை தட்டலையா? மறுபடியும் இயேசு பிறந்தார். 3ஆவது நாள் என்ன பண்ணாரு? பாவத்தை மரணத்தை தரிசனத்தை பாதாளத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு மீண்டுமா பழையபடி தேவனுடைய சாயல் வந்துச்சு அவருக்கு. அப்போ இதெல்லாம் எவ்வளவு சுலபமா செஞ்சுக்கிறாங்க. நீ தான் தலைமையில கை வச்சுட்டு இவ்வளவு சாபமா, இவ்வளவு பாவமா, இவ்வளவு மரணமா. அதான் பிசாசு தான். கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத. உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய மரத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு அவர் கிருபையை காட்டாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்துக்கு ஆதாம் வந்து முழு குத்தா இருப்பாரு. ஒரு 10 உண்டாவது முழுவதும் ஒரு ஆள் பாய்க்கிட்டா கொடுத்தாரா இல்லையா? பிதாவே கையில் ஆவியம் பெற்று ஜீவ சார இயேசு சாப்பிட ஆதாம் வந்து முழு ஒழுத்து கொடுத்தாரு. ஏன்னா 3ஆவது நாள் 10 வரணுமா இல்லையா? மரியாதை தேவதூத சந்தித்த மாதிரி தேவதூத வந்து கல்ல போடுற பசுத்தாவி வந்து பசுத்தாவுக்கு உயிர்த்தல் வாழ்த்துட்டார். உலகத்தையே கொள்ளை கொண்டா. கையை தட்டு அல்லேலூயா. ஜாமல்லவா சோதம் சோதர ஆண்டவரே துதிக்கிற ராஜா, ஆண்டவரே துதிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் சொல்லப்பட்டது. கட்சியில் அவரே பாவத்தை ஏத்துக்கிட்டு அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஆதாம் வந்து முழு ஒழுத்து கொடுக்கிறார். பிதாவாகி தேவனை கொடுக்கிறார். நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனையும் ஆதாம் வந்து முழு ஒழுத்து பாதிக்கிறதுனால ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ள பிறந்த ஒரு மனுஷனை கிறிஸ்து பாவத்தை மரணத்தை ஏத்துக்கிட்டு ஜீவ சொல்ற ஜீவர் தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுத்து கொடுத்து சகல பாவங்களை நீக்கிறார். 3 நாள் நீக்கிறார். நம்ம வருஷ கணக்கா போயிருக்குது பாவத்துல நம்ம இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கும். இயேசு ரத்தத்தை சென்றாரு. பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுங்குறார். சகல பாவங்களை நீக்கிறாரு. பசுத்தாய் வந்து சாவுகேசன் உயிர்த்தெழு தேவதை கள்ளப்பட்டு அவர் மீண்டுமாய் ஏது போன மனுஷமாறு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் எழுந்து உலகத்தையே கொலை பரலோகத்துக்கு போய் இதான் சுவிசேஷம். இதான் கிறிஸ்துவின் பிறப்பு. ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா, ஆண்டவரே துதிக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமுக்குள்ள பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தையே காண மாட்டான். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு ஒழுத்து கொடுக்கிறதா மரியாதை போல கிருமை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மரியாள் ஆண்டவரே நான் தேவனுக்கு அடிமை சொல்லும்போது பசுத்தாவி தேவதூரெல்லாம் வந்து அவளுக்குள்ள கிறிஸ்து சரீரத்துல பிறந்தார். நாம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு ஒழுத்து கொடுக்கணும்.
பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்படணும். பசுத்தாய் வரும், பசுத்தாய்க்கு விடுதலை. நானே திராட்சை செடி, நீங்கள் கூடிய ஒருவனில் வாட்டி நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்துவுக்கு விளப்ப வானத்தோட சகல தேவ நீதி துவித்தல் பரலோக ராஜ்யமாக்குறார். இந்த பிதாகுமார் பசுத்தாய் ஆதாமுக்கு மூடு கொடுக்கிறோம். நம்ம சபை குளோபல் சர்ச்சை உலகெல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்க எல்லாம் நன்மத்தை மரியாதை தேவன் தரக்கூடிய உலகம் ஃபுல்லா சுத்தாவி. ரோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷன் பார் காலத்துல சோதோம் நடக்குதாலும் நடக்குது. அவர்களெல்லாம் இயேசு ஜீவன் பரிவில கோடா 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவன் தரக்கு ஆதாம் கோடா கோடி கத்தவித்திலே இருக்கிறதா. அசுத்தாய் தோத்திட்டே பசுத்தாய் இறங்குறதாவே. நீ உலகத்துக்கே வழி, நீ பூமிக்கே ஒப்பு. ஆண்டவரே சோதனை தேவ நீதி தூக்குதல் இயேசுக்கு சாமண்டா வாக்குத்த அந்த கிராமங்கள் பட்டணத்தில் முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு தேவ நீதி தூக்கித்தேன். அவங்க பேர் சொல்லி பிதா ஆதாவும் முழு ஒவ்வொரு இலக்கத்துக்கு தான் கொடுக்குறதாவே. அசுத்தாயெல்லாம் தோற்றுற பசுத்தாய் அலையிலையாய் கிராமங்கள் பட்டது முழுவதும் கட்ட வைக்கிறதாவே. இந்த 2025 கிறிஸ்துமஸ் பிறப்பு மாம்சமானி அவர் கிறிஸ்து பிறக்கும்படி தேவ நீதி தூக்கித்தல் சுவாசம் பண்ணி அவர் கட்ட வைக்கிறதாவே. சகல பாவம் நீங்கி போற பசுத்தாய் தேவதெல்லாம் வந்து ஜனங்களை ரட்சிக்கிற விடுதலை 2 வரைக்கும் கேட்டு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தபடி ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே. நீ அப்படியே செய்ய போறக்காய் நன்றி செலுத்துவதா. இயேசு ஜீவன் பரிவுத்து தேவனி தூக்கித்தல் சுவாசம் பண்ணி அவங்க தேவத்திற்கு ஆதாரம் வாய்நாள கட்டு அசுத்தாயத்திற்கு பசுத்தாயத்தில் தேவதெல்லாம் பணிவிடை செய்கிறதா. இந்த 2025 கிறிஸ்துமஸ் மாம்சமானி அவருக்கு கிறிஸ்து எல்லாருக்கும் பிறக்கும்படி ஜீவனை பரிவு கோடாக்கூடிய தேவத்திற்கு ஆதாரம் வாய்நாளெல்லாம் கோடாக்கூடிய ஜனங்கள் கட்ட வைக்கிறதா. தேசங்களுக்கு பட்டங்கள் அலையிலே பசுத்தாய் பூமிங்க அசைவாடும்படி ஜெபிக்கிறதா. தேவதூதர் பூமிங்க அசைவாடி கிருபைப்பட்டுள்ள வாழ்க்கைன்னு சொல்லி பசுத்தாய் அசைவாடி மரியாதைக்குள் கிறிஸ்து பிறந்தது மாம்சமான அவர்கள் கிறிஸ்து பிறந்து ஒரு பெரிய ஏவில கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. இது அப்படியே செய்ய போறக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களும் இருக்கிறோம் மிக ஜீவன்ல நல்ல பிதாவே. ஐயா ஒரு பிரேக் மகா இருக்கும் மிகுந்த கிருபையில் பொருளாக பிதாவே நன்றி ஆண்டவரே. நாளைக்கு ஓடி சோதனை ஆண்டவரே கேட்ட வார்த்தையான்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பிறக்கும்படி கருத்து கொடுக்கும்படி ஒரு விஷயம் பார்த்து ஆண்டவரே அவர் பிறந்து ஆண்டவரே சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் சமாதானம் ரட்சிப்புமாக இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே தேவதூதன் அது அறிவித்தவனமானவரே ஏதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அதே விதமாக எல்லாருடைய உள்ளங்களிலும் இல்லைங்கள் அவர் பிறக்க உதவி செய்து இந்த வார்த்தை கொண்டு வந்த பாஸ்டர் காட்சிக்கிறேன் பாஸ்டர் காட்சிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை மென்மேலும் ஆசீர்வாதே ஒருவன் அந்த ஊரை செய்வதால் அவரை கணப்பண்ண என்ற வார்த்தையின்படி அவர்களை கணப்பண்ண வேண்டும் ஆட்சியை சமைக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சிக்கிறேன். ஒருவன் பேர் பெற தந்தை ஆசீர்வாதே இந்த சில்ட்ரன் சொல்கிற எல்லாவற்றும் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி போட்ட சமாதானத்தை சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆத்மேஸ்வரன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, ஸ்மேஸ்வரன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை புரிந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும். சரி, இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனமனுங்கள், கர்த்தரை கனமனு, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துக்கணும். கூகுள் பே நம்பர் 7339586664. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய கொண்டு வரும். இந்த செய்தி 7/12/2025 FGC வெல்லூர் பகுதியிலேருந்து செய்தி கொடுக்க செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சேனல் கடைசி நாள் லேபிள் உங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்த கற்று உங்களால் ஆஸ்வதிப்பாராக. இது வருங்க ஐயா.